ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என பேச்சு. மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தை தமிழக அரசு காப்பியடித்துள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நகல் என்றுமே அசலாக முடியாது என விமர்சனம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா வீட்டிற்கு சென்று உருவப்படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை. ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் அவரது நினைவு மக்கள் மனங்களில் நிலைத்திருக்கும் என புகழாரம். சென்னையில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் பங்கேற்காத முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். கட்சி தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்த சொந்த ஊரிலேயே கொண்டாடியதாக பேட்டி. டெல்லி சட்டப்பேரவையின் இடைக்கால சபாநாயகராக பதவியேற்றார் பாஜக எம்எல்ஏ அரவிந்த் சிங் லவ்லி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி கொடுத்தால் அதிபர் பதவியில் இருந்து விலக தயார். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பதிலடி. தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,440 ரூபாய்க்கு விற்பனை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கு கட்சியின் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்தும் மலர்தூவியும் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து 77 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கை வெட்டி எடப்பாடி பழனிசாமி கட்சியின் நிர்வாகிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த கட்சி தொண்டர்களுக்கு இனிப்புகளும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. செங்கோட்டையன் அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், கட்சி தொண்டர்கள் மத்தியில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தவே அந்தந்த பகுதிகளில் ஜெயலலிதா பிறந்தநாள் உற்சாகமாக கொண்டாடப்படுவதாக கூறினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என அவரது பிறந்த நாளையொட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழாரம் சூடியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா சிறந்த தேசியவாதியாக திகழ்ந்தவர் என்றும் மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் என்றும் அண்ணாமலை புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் மரியாதை செலுத்தினார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்துக்கு ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு ரஜினிகாந்த் மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதா இல்லாவிட்டாலும் அவரது நினைவு மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் என்றும், இதற்கு முன்பு 3 முறை வேதா இல்லத்திற்கு வந்து ஜெயலலிதாவை சந்தித்திருப்பதாகவும் கூறினார். டெல்லி சட்டப்பேரவையின் இடைக்கால சபாநாயகராக பாஜக எம்எல்ஏ அரவிந்த் சிங் லவ்லி இன்று பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. முதல்வராக ரேகா குப்தாவும் 6 அமைச்சர்களும் கடந்த வாரம் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிலையில் டெல்லி சட்டப்பேரவையின் இடைக்கால சபாநாயகராக பாஜக எம்எல்ஏ அரவிந்த் சிங் லவ்லி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா பதவி பிரமாணமும் செய்து வைத்தார். இன்று நடைபெற்ற சட்டப்பேரவையில் சிறப்பு கூட்டத்தில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் அரவிந்த் சிங் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பாஜக சார்பில் விஜேந்தர் குப்தா பேரவைத் தலைவர் தேர்தலுக்கு நிறுத்தப்பட்டுள்ளார். கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் நடைபெற்ற விழாவில்
1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், மக்கள் மீதான பொருளாதார சுமையை குறைக்கவே முதல்வர் மருந்தகங்களை திறக்க திட்டமிட்டோம் என்றும், நாட்டின் சுதந்திர தினத்தன்று மருந்தகம் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது என்றும் கூறினார். சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு உதாரணம்தான் இந்த முதல்வர் மருந்தகங்கள் என பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்றவற்றுக்கான மருந்துகள் குறைந்த விலையில் முதல்வர் மருந்தகங்களில் கிடைக்கும் என கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரையில் இருமொழி கொள்கையை யாராலும் அசைக்க முடியாது என அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருந்து முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைத்தார். அமைச்சர் முனைவர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஊராட்சி ஒன்றியம் சாலை அகரம் ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு மருந்தகத்தை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, 22 கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தொழில் முனைவோரின் மூலமாக மாவட்டத்தில் மருந்தகங்கள் திறக்கப்பட்டதாக தெரிவித்தார். அரசு மானியமாக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதுடன் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும், மீதமான தொகை மருந்தக வசதிகள் மற்றும் மருந்துகளாக வழங்கப்படும் என்றும் கூறினார். மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தை தமிழக அரசு காப்பியடித்துள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். முதல்வர் மருந்தகங்களில் 25% வரை தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தை தமிழக அரசு காப்பியடித்துள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மீம்ஸ் ஒன்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டு, நகல் என்றுமே அசலாக முடியாது என விமர்சித்துள்ளார். இந்த மீம்ஸ் படத்தை பாஜகவினர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வைரலாக்கி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவ கிராமத்தில் மீன் விற்பனை செய்வது தொடர்பாக மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த உத்தமநாதன் என்பவர் கடந்த சில ஆண்டுகளாக இங்கு தங்கி மீன் வியாபாரிகளிடம் மொத்தமாக மீன்களை வாங்கி வியாபாரம் செய்து வருகிறார். இப்பகுதியில் தன்னை தவிர வேறு யாரும் மீன் விற்கக்கூடாது என சக மீனவர்களை மிரட்டியும் வந்ததாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலை அந்த பகுதியில் பெண் ஒருவர் மீன் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த உத்தமநாதன் அவரிடம் தகராறு செய்ததோடு அந்த பெண் விற்பனைக்காக வைத்திருந்த மீன்களையும் தூக்கி வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள், வெளி மாவட்ட மீனவர்கள் இங்கு மீன் பிடிக்க கூடாது என்றும் உத்தமநாதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூரில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. திருவாரூர் மாவட்டம் பேரளம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் இடையே புதிய ரயில் பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு 12 பெட்டிகளுடன் சரக்கு ரயில் ஒன்று காரைக்கால் நோக்கி புறப்பட்டது. சிறிது நேரத்தில் இன்ஜின் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி சிறிது தூரம் ஓடி ரயில் நின்றது. இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ரயில்வே அதிகாரிகள் தடம் புரண்ட சரக்கு ரயிலின் இன்ஜினை மீண்டும் தண்டவாளத்தில் நிலைநிறுத்தும் பணிகளில் ஈடுபட்டனர். ரயில் பெட்டிகளை மாற்று இன்ஜின் மூலமாக காரைக்காலுக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர் பதவி கொடுத்தால் அதிபர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் கடந்த 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சர்வதிகாரி போல் செயல்படுகிறார் என்றும் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இடையூறாக இருக்கிறார் என்றும் ட்ரம்ப் கடுமையாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, உக்ரைனில் அமைதி நிலவ வேண்டும் என்றால் தனது பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும், ரஷ்யாவின் முழுமையான படையெடுப்பிற்கு எதிராக உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தங்கம் விலை ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கிடுகிடுவென உயர்ந்து வந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி ஒரு சவரன் 64,560க்கு விற்பனையாகி இதுவரை இல்லாத வகையில் வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது. தொடர்ந்து ஏற்றத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு மேலும் 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 64,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 8,055 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.